இந்த பிளாக் ஆர்ச் இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ வந்து மிரர் எரர் நிறைய எரர் வந்துச்சு. ஸோ அது காரணம் என்னென்னா இதோட ஓல்டு வெர்ஷன்னால வந்து அதிக எரர் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பிளாக் ஆர்ச்சை எப்படி எரர்ஸ்லாம் சால்வ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை ஒரு ஆட்டை பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு டைம் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஸோ திஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து நிறைய எரர் வரும். ஸோ ஒவ்வொரு எரரையும் சால்வ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கட் இன்டு தி வீடியோ. இன்ஸ்டால் பண்ணுறதுல எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டால் அனுப்பிடுங்க. நான் அதை உங்களுக்காண்டி என்னன்னு பார்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு பிளாக் ஆர்ச்சின்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் நான் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 இது காமிக்கும். பிளாக் ஆர்ச்சி ஃபுல்லு, ஸ்லிம் அண்ட் நெட் இன்ஸ்டால். நெட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. அண்ட் நான் வந்து ஃபுல் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் ஃபுல்லை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். பட் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணல. ஸோ அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அண்ட் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து Kali Linux பூட் பண்ணனால பிளாக் ஆர்ச்சி நான் பூட் பண்ணதுனால நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் மூலமாக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ நான் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் இருக்க லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வந்து நான் விண்டோ காஸ்ட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் அது டவுன்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் நான் ரூபஸ் டவுன்லோட் பண்ணேன். எதுக்காகனா என்ன மாதிரி எப்படி பூட் பண்ணணும் அதை காமிக்கிறதுக்காண்டி நான் வந்து ரூபஸை டவுன்லோட் பண்ணுறேன். சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நான் கீழே இருக்க அந்த ஸ்டாண்டர்ட் அதை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள்.
இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள போய் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து நான் போய் சர்ச் பண்ணி நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரூபர் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் பண்ணிடும் உங்கள் யூஎஸ்பியை. ஸோ அதனால் நீங்கள் வந்து தேட வேண்டிய தேவையில்ல. அண்ட் நான் வந்து செலக்ட் கொடுத்து ஓஎஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எம்பிஆர் ஜிபிடியும் மாற்றிக்கோங்க. அண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கனால ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட் டிடி இமேஜ் கொடுங்க. அண்டு நான் வந்து ஆல்ரெடி இதை என்னோட யூஎஸ்பியில் பூட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் திரும்பி பூட் பண்ணலை. அதனால் இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து ஓகே கொடுத்துட்டு அது கீழே வந்து லோட் ஆகும். அது வந்து ரெடி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரெடி வந்த அப்புறம் நீங்கள் உங்கள் யூஎஸ்பி வந்து பூட்டபிள் யூஎஸ்பி வரும். அண்ட் உங்கள் பிசிஆர் லேப்டாப்பை சடன் பண்ணிடுங்க. சடன் பண்ணிட்டு உங்களுக்கு பூட் லோடர் கீ இருக்கும். லெனோவோ அந்த மாதிரி லேப்டாப்லாம் F12. என்னோட லேப்டாப் வந்து இஎஸ்சி. ஸோ அதனால் வந்து நான் இப்போ பூட் லோடருக்குள்ள வந்துட்டேன். அண்ட் நான் வந்து பூட் பண்ணது இந்த யூஎஸ்பி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே போன அப்புறம் என்ட்ரு கொடுங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஸ்டக் ஆகுது. பிகாஸ் இது வந்து டிரைவர் எரரு. நான் வந்து எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA வந்து டிரைவர் எரர் இருக்குது. ஸோ அதனால் நான் மறுபடியும் ஷட் டவுன் பண்ணுறேன் லேப்டாப்பை. ஷட் டவுன் பண்ணிட்டு அகைன் உங்களோட லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் நான் யூஎஸ்பி கிளிக் பண்ணுறேன். அண்டு உங்கள் லேப்டாப்பில் இருக்க பட்டனை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 2க்கு இதை கொண்டு வாங்க. நான் அதை வந்து நான் நம்பர் 2ல் போய் டைப் அடிக்கிறேன். நோமடிசெட் அப்படின்னு இந்த கமெண்ட்டை டைப் அடிக்கிறேன். டைப் அடிச்சுட்டு உங்கள் டிரைவர் வந்து ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆயிரும். இப்போ என்னன்னா அது வந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன ஷோ பண்ணுறேன்னா விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் காமிக்கிறேன். அண்ட் நான் வந்து இப்போ விர்ச்சுவல் பாக்ஸை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வர எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸோட டவுன்லோட் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே எஸ் கொடுக்குறேன். அண்ட் நான் இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு விர்ச்சுவல் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு உங்கள் விஎம் நேம் நான் பிளாக் ஆர்ட்ஸ்னு டைப் வச்சுக்கிறேன். உங்களோட இன்ட்ரெஸ்டாக நேமை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஓஎஸ் வந்து லினக்ஸ் ஆர்ச்சி லினக்ஸ் பேஸ்டு எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து ஓஎஸ் வந்து நான் போடல. பிகாஸ் இது வந்து நம்ம போட்டோம்னா லாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் வந்து அப்புறம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஸ்டோரேஜ் வந்து மினிமம் 180 GB கூட இருக்கணும். நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தாலும் அது 180 GB கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா பிளாக் ஆர்ட்ஸ் அதிகமாக ஸ்டோரேஜ் பிடிக்கும். ஓகே ஒரு கோர்ஸ் வந்து மினிமம் 3 கோர்ஸாவது வைங்க. GPU கோர்ஸு. அண்டு மெமரி வந்து ஒரு 4000 MB கிட்ட வைங்க. அண்ட் GPU கோர்ஸ் மினிமம் 3 வைங்க.
ஓகே, நான் வந்து இப்போ பிளாக் ஆர்ச்சு இதில் வந்து செட்டப் பண்ணணும். இப்போ வந்துக்கோங்க, உள்ள செட்டிங்கை போய்ட்டு தொட்டு உள்ளே வாங்க, ஸ்டோரேஜ் தொடுங்க, அண்ட் எம்டின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த சிடி மாதிரி இருக்கும், அந்த டச் பண்ணிவிட்டு சூஸ் யுவர் ஃபைல்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாக் ஆர்ச்சை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. அண்ட் டிஸ்பிளே தொட்டுக்கோங்க. அந்த வீடியோ மெமரிஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க, 128 கிட்ட வச்சுக்கோங்க ஃபுல்லாக. அண்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, அதாவது ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். உள்ள இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, நம்மளோட பிசிஆர் லேப்டாப்பில் எப்படி பூட் பண்ணுறதை பற்றி தான் சொல்கிறேன். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால தான் நான் விர்ச்சுவல் பாக்ஸில் உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸில் ட்ரை பண்ணால் அதுக்கேற்றாப்புலான இதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓவிஏ இமேஜ்னு இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் யூஸ் பண்ணலாம். அண்ட் யூசர் நேம் வந்து ரூட்னு அடிங்க. பாஸ்வேர்டு வந்து பிளாக் ஆச்சு, எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். ஏதோ தப்பாக அடிச்சிட்டேன் போல. ஸோ நான் மறுபடியும் டைப் வச்சுருக்கேன். அண்ட் இது ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பிளாக் ஆர்ச்சை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். அதாவது பூட் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். சூடோ பிளாக் ஆர்ச் இன்ஸ்டால் அடிங்க. இதில் வந்து நம்பர் 2 செலக்ட் பண்ணுங்கள், அதுதான் ஆஃப்லைன் இன்ஸ்டால் ஃபுல் வருஷன் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து 1 சூஸ் பண்ணிட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும், நான் உங்களுக்கு அது டைப் அடித்து என்டர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து யூஎஸ்ன்னு டைப் அடிச்சு என்டர் பண்ணுங்க. ஓகே, ஹாஸ்ட் நேம் வந்து நான் வந்து மொடக்ஸ்ன்னு அடிச்சு என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து இப்போ என்வி உங்களோட எஸ்எஸ்டினா என்விமின்னு காமிக்கும். ஸோ அதனால இப்போ வந்து எஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்து அப்படியே நீங்கள் டைப் அடிச்சுக்கோங்க. ஓகே, நான் பார்ட்டிஷன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட சம் 95 ஜிபி இருக்குது. இப்போ இதை வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணுறேன். இப்போ நியூ டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 720 எம்பி சம்திங் நான் பார்ட்டிஷன் பண்ணுறேன். ஓகே, மினிமம் 700க்கு மேலே இருக்க பாருங்கள் இதை. அண்ட் இது வந்து டைப் வந்து இஎஃப்ஐ சிஸ்டம் அப்படின்னு நான் சரி மாற்றிக்கிறேன். டைப் டைப் போய் அதை என்ட்ரு பண்ணுங்க. இப்போ வந்து இது நான் எப்படி சொல்லலாம், ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க இன்னும் கூட்டணும்னா நீங்கள் கூட்டிக்கலாம், அதுதான் இப்போ சொல்லுவாங்க. அடுத்து டைப் போயிட்டு உங்கள் இதை வந்து இஎஃப்ஐ சிஸ்டம் நான் மாற்றிக்கிறேன். இஎஃப்ஐ மாற்றிக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இதையும் எப்படி மாற்றுதுன்னு பார்த்துக்கோங்க. நியூ கொடுத்துக்கிறேன் அண்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதோட டைப்பையும் நான் வந்து மாற்றிக்கிறேன். இது வந்து லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்னு நான் மாற்றுறேன். ஓகே,
அண்ட் நான் அது வந்து நோ கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம பாஸ்வேர்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால நோ. இதில் வந்து நீங்கள் எது சூஸ் பண்ணியிருக்கீங்க? பூட் வந்து நான் 720 சம்திங் வச்சுருப்பேன். அதை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். எப்படி என்டர் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேட்சாக இருக்கணும். அண்ட் இது வந்து EST4ன்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ரூட் வந்து நான் வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம், அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற மாதிரி நான் டைப் அடித்து இதில் டைப் அடிக்கிற மாதிரிங்க. இது மிஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணி தப்பாக அடிச்சு ஃபார்மேட் பண்ணிங்கன்னா அந்த இப்போ நீங்கள் மெயின் ஓஎஸை விண்டோ வச்சுருப்பீங்க, அதுவே கிளியராக அதாவது ஃபார்மேட் ஆயிரும், ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். ஸோ இதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மினிமம் 1 ஹவர்ஸ் ஆறு தேவைப்படும். இது எல்லாமே உங்கள் SSCDயோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. இது ஒரு அரௌண்ட் 65 GB கிட்ட வரும். ஓகே, இட் வில் டேக் ஒரு 1 ஹவராவது எடுக்கும், 1 ஆர் 2 ஹவர்ஸ். ஓகே, அது உங்கள் SSCDயோட ஸ்பீடை பொறுத்தா இருக்குது. அண்ட் ரூட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிடுங்க. நியூ பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு பண்ணிட்டு அண்ட் அதே பாஸ்வேர்டு ரீட்ரை போட்டு என்ட்ரு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நார்மல் யூஸர் எஸ் டைப் பண்ணிங்க. அது யூஸர் நேம் அந்த ரீபூட் கமாண்ட் அடிச்சிங்கன்னா மறுபடியும் திருப்பி இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ ஓகே, நான் டெர்மினல் ஓப்பன் அப்டேட் பண்ணேன். அப்போ வந்து மிரர் ஏர் இருந்துச்சு. ஸோ இந்த கமாண்டை டைப் அடிச்சுக்கோங்க. அண்ட் மிரரை வந்து மாற்றுறதுக்கு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பிளாக் ஆர்ச்சியில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்லோவாக இருக்குது. ஸோ நான் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஆமாம், பிளாக் ஆர்ச்சியில் நான் வந்து நெட்ஒர்க்கை எனேபிள் பண்ண வந்துட்டேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கமெண்ட் அடிங்க. சூடோ ஸ்டேட்டஸ் நெட்ஒர்க் மேனேஜர் அடிச்சுட்டு அது நெக்ஸ்ட்டு சூடோ சிஸ்டமல் ஸ்டார்ட் நெட்ஒர்க் மேனேஜர் அடிச்சு டைப் பண்ணிங்க. நான் அந்த கமெண்ட் வந்து வீடியோவில் காமிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த கமெண்ட் மேலே இருக்கு பார்த்துக்கோங்க, சிஸ்டமல் ஸ்டேட்டஸ் நெட்ஒர்க்னு.
அண்ட் நான் சூடோ சிஸ்டமே ஸ்டார்ட் நெட்வொர்க் மேனேஜர் இருக்குது, இதை டைப் அடிச்சுக்கோங்க. டைப் அடிச்சு நெக்ஸ்ட்டு இந்த கமெண்ட் என்ட்ரு ஸ்டார்ட்டை எடுத்துகிட்டு எனபிள் மாற்றிட்டு என்ட்ரு கொடுங்க. இந்த கமெண்டை முன்னாடி எஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் என்ட்ரு கொடுங்க. ஓகே, நெட்வொர்க்கு எனபிள் ஆயிடுச்சு. இப்போ என்எம்டிஐ அந்த காமெண்ட் அடிங்க. வந்துட்டு ஆக்டிவேஷன் கனெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வயர்டு காமிக்கிறது காரணம் என்னென்னா, இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் ஓப்பன் பண்ணிக்கிறதுனால. நீங்கள் இப்போ பூட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை வந்து காமிக்கும். அதில் உங்கள் ஒய்ஃபை என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணி போனீங்கன்னா உங்கள் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிடும். அண்ட் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். ப்ரௌசரில் பிளாக் ஆர்ச்சினே சர்ச் பண்ணுங்கள். நான் இப்போ பிளாக் ஆர்ச் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிளாக் ஆர்ச் சர்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, டவுன்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ஸ் தான் மிரர் லிங்க்ஸு. இதில் வந்து இந்தியா இருக்குது. இந்த டாப் 2 லிங்க் மட்டும் தான் ஒர்க் ஆகும். மிச்ச அந்த கீழே 3ஆவதாக இருக்க லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் கேபிட்டல் எஸ் போட்டு சர்வர் டைப் பண்ணி அந்த லிங்க் அப்படியே அதில் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாக் ஆர்ச் ஆஃப்டர் இந்த ரெப்போ ஓஎஸ் ஆர்ச் அதை வந்து கரெக்டாக பார்த்து அந்த மாதிரி டைப் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் 2 லிங்க்கு ஃபஸ்ட்டு இந்தியன் டாப் 2 லிங்க்கை மட்டும் நான் அதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் யூஎஸ் லிங்க் வந்து டைப் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் லிங்காக செகண்ட் லிங்கை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் டைப் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் கண்ட்ரோல் ஓ டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அண்டு என்டர் கொடுத்துக்கோங்க கண்ட்ரோல் அப்புறம். அண்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. ஓகே, நான் வந்து மிரர் வந்து எனபிள் பண்ணி வச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபெயில்டு டு டவுன்லோட் எரர் வந்திருக்கு. இந்த கம்யூனிட்டி ஃபெயில்டு டவுன்லோட் வந்திருக்கு. இதே எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாமா இருக்கேன். அண்ட் ஒன்ஸ் ஃப்ரீ முடியட்டும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. சூடோ நானோ யூடிசி பேக்மேன் கான்ஃபின்னு எடுத்தீங்க. ஓகே, இந்த கமெண்டை டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, வெயிட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கமெண்டை டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு இருக்கும், அதுக்கு முன்னாடி ஹேஷ்டேக் போட்டுக்கோங்க. ஹேஷ்டேக் போட்டால் அந்த இதை எடுத்துக்கிடாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஹேஷ்டேக் போட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ அமுக்கிட்டு அண்ட் என்டர் சேவ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எரர் இருக்காது. அண்டு எல்லாத்துலேயும் எஸ்எஸ் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நெக்ஸ்ட் என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைலெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கான கமெண்ட்டை பார்த்துக்கோங்க. சூடோ பேக்மேன் ஆடி. ஓகே, இப்போ வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த கான்ஃப்ளிக்ட் ஃபைல்லாம் இப்போ நம்ம டெலிட் பண்ணுறோம். ஜேடி. ஓகே, இப்போ ஜேஆர்இ
அது இந்த ஜாவா ஃபைலையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ 11 17லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 11 ரிமூவ் பண்ணுறேன். எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் நான் 17ம் இருக்குது, 17 ரிமூவ் பண்ணிடலாம். எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஜேடிகேலும் இருக்குது. ஸோ ஜேடிகே 17 ரிமூவ் பண்ணிடுங்க. எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அது 11 இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஜேடிகே 11 டைப் அடிச்சுட்டு ஆர்டி வந்து அந்த கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அண்டு ஓப்பன் தெரியும் ஹெட்லெஸ் ஃபைல்னு ஒரு அந்த இதுவும் காம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அந்த ஜேடிகே ஹெட்லெஸ் அந்த ஃபைலையும் அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த டூல்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம் ஜாவா ஃபைல்ஸை. இதையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. எஸ் கொடுத்துவாங்க. அகைன் சூடோ டாக்குமெண்ட் ஜியோ நம்ம அப்டேட் போட்டு வரலாம். எல்லாத்துலேயும் டிஃபால்ட்டாக இருக்கிற 1 நம்பரே கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பைத்தான் ஃபைல் வந்து இங்கே எரராக இருக்குது. இந்த பழைய பைத்தான் யூவிக்கான நம்ம வந்து இங்கே சிஸ்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் சூடோ பேக்மன் அந்த கேபிட்டல் ஆர்டிடியை போட்டு அந்த மிக்சரை ரிமூவ் பண்ணிட்டு பைத்தான் யூவிகான் அதை மட்டும் டைப் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சூடோ பேக்மன் சேவ். ஓகே, எல்லாத்துலேயும் எஸ் கிளிக் பண்ணிட்டு எஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இதை என்னுடைய ஸ்கூல் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஃபால்ட்டாக 1 எல்லாத்துலேயும் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் டவுன்லோட் சைஸ். இது வந்திருக்கும் டவுன்லோட் சைஸ் வந்து 16 GB கிட்ட இருக்குது. அண்ட் எஸ் கொடுத்தா இப்போ நீங்கள் ஒரு எரர் இது காரணம் நான் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக வச்சுருக்கனால. ஆனால் நீங்கள் வந்து 180 GB கிட்ட பார்ட்டிஷன் சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிளாக் ஆர்ச்சே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ்னால ஸ்டோரேஜ் அவ்வளோ வைக்கல. ஸோ அதனால் நான் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஏதாவது வேறு எரர் இருந்துச்சுன்னா நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஹை இன்டர்நெட் ஸ்பீட் இருந்துச்சுன்னா அதை அப்போயும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதாவது சூடோ நானோ பிசிபி பேக்மன் கான்ஃபிகரேஷன் டைப் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா பேரலல் டவுன்லோட் இருக்கும். சாரி, அது இப்போ மேலே இருக்குது, வெயிட் பண்ணுங்க. பேரலல் டவுன்லோட் இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 15 வச்சுக்கோங்க. ஓகே, அது Ctrl+O வாங்கிட்டு அண்டு என்டர் கொடுத்துட்டு Ctrl+X வந்து வெளியே வந்துடுங்க. அண்டு இப்போ உங்களுக்கு எதோ எரர் இருந்துச்சுன்னா சூடோ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும்போது ஃபெயில் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சூடோ பேக்மன் ஜியோ ஓவர் ரைட் கமெண்ட் டைப் பண்ணலாம்.
ஸோ அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கையில் அதாவது ஃபெயில்டுன்னு ஒரு எரர் வரும். அந்த ஏதோ ஒரு பேக் வந்து திடீர்னு ஃபெயில்ட் ஆகும். அந்த மாதிரி எரரை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா சூடோ பேக்மேன் /tu அண்ட் ஓவர் ரைட் போட்டு இங்கே இருக்கிற கமெண்டை நீங்கள் அப்படியே டைப் அடிச்சு பாருங்கள். ஸ்டார் போட்டு ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு ஃபைல் சப்போஸ் வென் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த ஓவர் ரைட் பண்ணிடும். அது ஹெல்ப்பாக இருக்கும். அதனால ஃபெயில் ஆகாமல் சில இது டவுன்லோட் ஆகும். நீங்கள் இப்போ ஏதோ டவுன்லோட் போட்டிங்கன்னா மிரர் ஃபெயில்னு வரும். நீங்கள் அப்போனா அகைன் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது டவுன்லோட் ஆகி ஃபினிஷ் ஆகிரும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா, அதாவது பிஜிபிக்கு எரர் இந்த மாதிரி ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் வரும். இந்த கீரிங் எரர் வரும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதாவது இந்த கீ வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ பிகாஸ் அது வந்து 2023 அந்த வருஷம் நம்ம டவுன்லோட் பண்ணனால ஓகே அது எப்படி நம்ம கீ அப்டேட் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். பேக்மேன் கீ நீட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க. அண்ட் கரெக்டாக இந்த மாதிரி டைப் பண்ணிங்க. அந்த கீரிங் எரரை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கீயை வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே இப்போ வந்து பாப்புலேட் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கீரிங்கை அப்டேட் பண்ணிடலாம். பிளாக் ஆச் கீ அப்டேட் பண்ணணும். இது வந்து எஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் வச்சிட்டேன். கேபிட்டல் எஸ் டைப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் எல்லாத்துலேயும் எஸ்எஸ் கிளிக் கொடுத்து என்டர் பண்ணிடுவேன். இந்த லினக்ஸ் அப்டேட் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு ரீபூட் பண்ணி பாருங்கள். சில நேரம் ஜியோனை எரர் வரும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தனி வீடியோ போகிறேன். அண்ட் பாய்.